வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க தமிழ்நாட்டு நடிப்புக்கு இருக்கேன்னு பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா என்னை விட மோசமா ஒருத்தவங்க உட்கார்ந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த டிராமா எதுக்கு போடுறாங்கன்னா சிம்பத்தி ஓட்டுகளை வாங்க தான் போடுறாங்க. ஆனா அதை பார்த்து எனக்கு ஒரு துளி கூட சிம்பத்தி வரல அப்படிங்கறத உண்மை. ஆனா அதை பார்த்து ஒரு சில பீடியன்ஸ் வந்து ஐயோ எங்க அக்கா பாவம், எங்க அக்கா மட்டும் எல்லாரும் கார்னர் பண்றாங்க, எங்க அக்கா மட்டும் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க, காமமா நீ நல்லாவே இருக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு பயங்கரமா சாபெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நீங்க இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க இருக்கீங்க அந்த பக்கம் கூட்டமா ஒரு 4-5 மாடு இல்லைன்னா நாய்க்குட்டி ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ கூட்டமா வந்து ஒரு நாய் கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாமா? நாய் கூட்டம்னு சொல்றேன்னு கோவப்படாதீங்க, பட் இருந்தாலும் நான் பொதுவா சொல்றேன். நாய் கூட்டம் இருக்கு. அந்த நாய் கூட்டத்தை பார்த்து நீங்க கல் எடுத்து அப்படின்னு சொல்லி கல்ல வீசுறீங்க. ஒரு நாய் மேல பட்டுட்டு டக்குன்னு அந்த நாய் கொலைக்கு வரும்போது எல்லா நாயும் சேர்ந்து உங்களை கடிக்க வந்துச்சுன்னா, கடிக்க வந்த நாய் மேல தப்பா, கல் வீசின உங்க மேல தப்பா? கல் வீசின உங்க மேல தானே தப்பு. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க பாட்டு செவனே அந்த பக்கம் சுத்திட்டு இருந்தாங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும் போது நீங்க கல்ல கொண்டு வீசி உங்களுக்கு நேரம் அவங்களை திரும்ப வைக்கிறீங்க. அவங்க திரும்பி உங்களை வந்து கடிக்க வந்தனே, ஐயோ கடிச்சிட்டாங்க, என்ன கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சீங்கன்னா உங்க மேலதானே தப்பு. அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க நான் கேமரு, என்னோட கேம் தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் சரைய வலிச்சு வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் சண்டை கண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வேனுக்குன்னே பஞ்சாயத்து எடுத்து வச்சுட்டு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணோன்னே அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்ப யார் வீட்டுக்குள்ள உள்ளவங்க பார்வை டார்கெட் பண்ணாங்க? யாருமே டார்கெட் பண்ணலையா? எல்லாருமே பாருக்கான விஷயத்தை எடுத்து உடைக்க தானே செய்றாங்க. எடுத்து உடைக்கிறது டார்கெட் பண்றதா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. எடுத்து உடைக்கிறது பேர் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து பீடியன்ஸ் அந்த கார்னர் வேட தூக்கிடுங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கார்னர் பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க, அந்த வார்த்தைகளை தூக்கி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எங்க அக்காவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எங்க அக்காக்கான கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி சேதன் ஒரு கேள்வி கேட்டிருப்பார்ல, இந்த டிடிஎஃப் வந்து இந்த ஒரு நபருக்கு போக கூடாதுன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார்ல, அதுக்கான ஆன்சர்ஸ் தான். அதுல வந்து நிறைய பேர் பார்வை சொல்லியிருக்காங்க போல. அதை பிடிச்சி வச்சு பாரு சிம்பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம காமு மாமா எந்திரிச்சு என்ன சொல்றாப்லன்னா, சார் பாருக்கு வந்து இந்த டிடிஎஃப் கிடைக்க கூடாது சார், பாருக்கு மட்டும் இந்த டிடிஎஃப் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா சொல்றாப்ல. அது அவருக்கான தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி திவ்யாவும் சொல்லியிருக்காரு, திவ்யாவும் சொல்லதான் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், ப்ரோ அவங்க 2 பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தாங்க, இது என்ன ப்ரோ முதுகுல குத்துற பழக்கம்னா? ஒன்னா சுத்தினாலும் அவங்க தானே சொல்லியிருந்தாங்க கேம்னு வரும்போது நம்ம தனித்தனியா ஆடலாம், கேம் வேற நமக்கான பழக்க வழக்கம் வேற. காலைல அப்படிங்கும் போது நம்ம கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தானே பேசி வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மாமா அவருக்கான கேமை கரெக்டா தானே போடுறாரு. எப்ப இந்த இடத்துல மாமா அவருக்கான கேமை கரெக்டா போடுறாருப்பா. அவர் கேமை ஃபோக்கஸ் பண்றாரு, கேம் முக்கியம், கேமை பார்க்கணும். மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க, ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க. கேமை ஃபோக்கஸ் பண்ணும்போது கேமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சும்மா நீங்க வந்து அவங்க கூட பழகிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அடிக்காம இருக்க முடியல, கண்டிப்பா அடிச்சுதாகணும், அது கேம். ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு காம மாமா கரெக்டா சொல்றாப்ல. அடுத்த சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் பார்வை சொல்றாங்க, சார் பாருக்கு போக கூடாது சார், ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டுல இருக்க எந்த ஒரு ரூல்ஸையுமே மதிக்கல, அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சொல்றதே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா தானப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் சுபிக்ஷா பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கீங்க? நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா சுபிக்ஷா பிடிச்சு கடிச்சிட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது சுபிக்ஷா அப்படிங்காங்க. ஏன்பா பேசக்கூடாது? இல்ல தெரியாம கேட்கிறேன், ஏன்பா பேசக்கூடாது? அந்த பொண்ணு தப்பா ஏதாவது சொல்லிச்சா? இல்ல அந்த பொண்ணு வந்து இல்லாத பொல்லாத சொல்லிச்சா? இல்ல இருக்கிற விஷயத்தை தானே சொல்றாங்க. அப்போ உங்க அக்காவை பத்தி யாருமே பேசக்கூடாதடா? நான் தெரியாம கேட்கிறேன், நீங்களா யாரா தற்குறியாடா? உங்க அக்கா பத்தி யாருமே பேசக்கூடாதா? உங்க அக்கா மட்டும் தான் வீட்டுக்குள்ள பேசணும், உங்க அக்கா மட்டும் தான் எல்லா டாஸ்க் ஆடணுமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு சில மெசேஜ் பார்த்தேன், பாரு அழாதீங்க, கம்பேக் கொடுங்க, இந்த டாஸ்க் அடிச்சு பறத்துக்குங்கன்னு சொல்லிட்டு. அடா எப்படா உங்க அக்கா டாஸ்க் நல்லா விளையாடுச்சு? உங்க அக்கா இந்த ஹோல் சீசன்ல ஒரு டாஸ்க் மாசா பண்ணாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லு பார்க்கலாம். ஏதோ ஒன்று சொல்லலாம். ஒன்னும் இல்ல, முட்டை ஒரு டாஸ்க் உருப்படியா விளையாண்டது கிடையாது. டாஸ்க் அப்படிங்கிறது வரவே வராது, வெறும் வாய் மட்டும்தான். வாயை மட்டும் வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இதுல கமருதீன் தெளிவா ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்ல, இப்ப நல்லபடியா இருக்க பாரு, திரும்ப அந்த பழைய மோடுக்கு போகாத, உங்ககிட்ட இருக்க நல்ல சைடை காமி, அது மேபி மக்களுக்கு பிடிக்கும். நீ திருப்பி அந்த பழைய பார்வை வரப்போறேன், திருப்பியும் கத்த போறேன், திருப்பியும் சண்டை போட போறேன், மேபி மக்களுக்கு பிடிக்காத உன வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு காமு அவ்வளவு அழகா அட்வைஸ் கொடுத்தாப்ல. அதையும் கேட்காம இல்ல நான் பழைய பார்வா தான் வருவேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு பஞ்சாயத்துக்குள்ள வந்துட்டு இப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஓன் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சா அது என்னங்க கணக்கு? என்ன கணக்கு? இதுல கம்பேக் கொடுக்கணுமா? என்னையா கம்பேக் கொடுக்கணும்? நிறைய மெசேஜ் பாக்குறேன் ப்ரோ, கம்பேக் பாரு டேய், என்னடா கம்பேக் கொடுக்கணும்? உங்க அக்கா கிட்ட கம்பேக் இல்லடா, அங்க என்ன இருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க அக்கா வீட்டுக்குள்ள கடந்த டாஸ்க் எல்லாம் அடிச்சு பறத்தி எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணி வச்சிருந்தாங்களா? இப்ப கமருதீன் கூட சேர்ந்தோன்னே அப்படியே லவ் மோடுக்கு போயிட்டு அந்த டாஸ்க் விளையாடுறதெல்லாம் மறந்துட்டாங்களா? டே 1ல இருந்தே உங்க அக்கா டாஸ்க்ல முட்டாதானே? எப்ப டே 1ல இருந்தே பாரு டாஸ்க்ல முட்டாப்பா, கம்பேக் கொடுனா எங்க கொண்டு கொடுக்கணும்?
எங்கடா கொண்டு கொடுக்குறேன்னு சத்தியமா புரியல ப்ரோ. வேற்று கிரகத்துல எதுன்னு இருக்கீங்களாடா? ஏதாவது வேற்று கிரகத்துல இருந்து வேற எங்கேயா லைவ் பாக்குறீங்களா? அதாவது லிங்க் இருந்து அனுப்புங்க, நான் பாக்குறேன். அந்த அந்த அங்கேயாச்சும் அக்கா வந்து டாஸ்க் நல்லபடியா விளையாடுறாங்களான்னு பாக்குறேன். எப்பா 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 அதுல சுபிக்ஷா அந்த விஷயத்த உடைச்சிட்டா, எதையுமே மதிக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கும் அக்கா மூஞ்சி செத்து போச்சு. அடுத்த திவ்யா சார் ஒரே கயாஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார். ஒரே கயாஸ் பண்றது, பஞ்சாயத்து பண்றது. சும்மானாச்சும் யாரா இருந்தா கூட அப்படி சும்மா நடந்து போகும்போது சூ அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி விஷயங்களே பண்றாங்க சார்ன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. கரெக்ட் தானே? இப்ப கரெக்டான வாக்கியம் தானப்பா. அக்கா என்ன பண்றாங்க? சண்டை மட்டும் தான் வலிக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அக்கா கம்பேக் கொடுத்து சண்டை போடுங்கன்னு சொன்னீங்க. அதானப்பா திவ்யா சொல்லிருக்காங்க. சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க, சும்மா சும்மா நொய் நொய் நோன்றாங்கன்னு சொல்லி கரெக்டா தானே சொல்றாங்க. எப்ப உங்க அக்காவை எந்திரிச்சு திவ்யாவை பத்தி பேச சொல்லி, அங்க இருக்க எல்லாருமே எல்லார பத்தி பேசியிருப்பாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. உடனே எங்க அக்காவை மட்டும் டார்கெட் பண்ணிட்டானுங்க. ஐயோ பாரு பாவம், என்னடா பாவம். அப்ப இந்த வீட்டுக்குள்ள யாருமே பாரு பத்தி பேசக்கூடாதா? எப்படி யோசிச்சு பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது ப்ரோ. பாவம் பாரு, பாவம் பாரு. என்ன பாவம், என்ன பாவம்? ஒரு டாஸ்க்னு வரும்போது எல்லாருமே எல்லாரும் ஆப்போசிட் பண்ணி பேச தானே செய்வாங்க. பாவம் பாருமா, பாவம் பாரு. இப்ப இந்த இடத்துல திவ்யா எப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த கனி எந்திரிச்சு பக்கா உடைச்சிட்டாங்க. கனி எந்திரிச்சு பக்கா உடைச்சிட்டாங்க. இதுக்கு தான் வெளியே எடுத்திருப்பாங்க. இதுக்கு தான் கனி வந்து உன்ன பாருக்கான ஆட்டத்தை ஈஸியா முடிச்சு விட்டுறாங்க. பாரு வந்து பாருவால கனிக்கிட்ட போய் பேச கூட முடியல. பல சம்பவங்கள்ல கனிக்கிட்ட வம்பிழுக்க பார்த்து கனிக்கிட்ட மொக்கதான் வாங்கிட்டு போயிருக்காங்க பாரு. அந்த வகையில ரொம்ப தெளிவா உடைச்சிட்டாங்க. கனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள மேல போகணும்னா சண்டை மட்டுமே போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். சண்டை போட்டுட்டே இருந்தா மேல போலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல வந்து டே பை டே மேல போயிட்டே இருக்கணும்னா சண்டை போடணும். அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம வந்து வெளி மக்கள் மத்தியில தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால சண்டை போடுன்னு சொல்லி வேணுங்கன்னா சண்டை மட்டும் போடுறாங்க சார், சண்டை மட்டும் போடுறாங்க சார் சொல்லிட்டு கனி உடைச்சிட்டாங்க. கரெக்டா தானப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க தான்டா சொல்றீங்க கம்பேக் கொடுக்கா ரிட்டன் வந்து சண்டை போடுக்கான்னு சொல்லிட்டு. அப்ப கனி அந்த விஷயத்த கரெக்டா தான் சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா சண்டை மட்டும் தான் போடணும்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா தானப்பா சொல்லியிருக்காங்க. இது ஏன்டா கனியை பிடிச்சி கடிச்சு வைக்கிறீங்க? யாரா நீங்க எல்லாம்? எனக்கு புரியல ப்ரோ. இவனுக்கு எப்படா யோசிக்கிறீங்க இப்படிலாம்? உங்க அக்காக்கான கேமை கனி சொல்றாங்க. கனி ஒண்ணு தப்பா சொல்லி எப்படி கேவலமான கேம் போடுறாங்க அப்பெல்லாம் சொல்லியா? சண்டை போட்டா அடுத்த லெவலுக்கு போலாம் நினைச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தெளிவா தானே சொல்லியிருக்காங்க. இது புரிய தயவு செய்து கைஸ் தற்குறியா இருக்காதீங்க. தற்குறியா இருக்காதீங்க. நம்ம வந்து இப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். தற்குறியா இருக்காதீங்க, ஓகேவா? அந்த வகையில கனி வந்து ரொம்ப தெளிவா உடைச்சாச்சு. அடுத்த திருப்பி காம மாமா இருந்துச்சு சார். வேலைகள்ல ஈடுபாடே இருக்காது சார். வீட்டுக்குள்ள உள்ள எந்த வேலைகள்லாம் ஈடுபாடு கிடையாது. போட்டின்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த போட்டியை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்டிவ்னஸ் சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம தோல்வியை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி மாமா தெளிவா உடைச்சிருக்காரு. கரெக்ட் தானப்பா? என்னப்பா நீங்க காமோ போட்டு அடிக்கிறீங்க? கரெக்டா தானப்பா சொல்றாரு. எப்பா வீட்டுக்குள்ள ஏதாச்சும் வேலை உருப்படியா பண்ணிருக்காங்களா? இல்ல, எல்லா வேலைகளுமே குறைதான். அதை சேதனை கூட நேத்து அட்ரஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வேலை செய்வேன் ஆனா வேணுக்குன்னா இழுப்பேன் அப்படின்னாங்க. அதுதானே சொன்னாங்க. அப்ப வேலை செய்யல. அடுத்தது போட்டின்னு வந்தா ஸ்போர்ட்டிவ் கிடையாது. ஆமா, ஒரு டாஸ்க்னு வந்தா அந்த டாஸ்க்ல காமமா தனக்கான பலூனை உடைச்சிட்டா உடனே அதை வச்சு ஒரு ஒப்பாரி வைக்கிறது. இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்கல்ல, அந்த டாஸ்க்ல என்னோட பலூன் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எதுக்கு அவங்ககிட்ட போயிட்டு டாஸ்க்னு வந்தா நம்ம 2 பேரும் தனியா விளையாடுவோம்னு சொல்றீங்க? இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? காமுவை பாரு கூட வச்சுக்கிறது டாஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு. ஏதாச்சும் டாஸ்க் ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அங்க காமு யூஸ் பண்றதுக்கு தான் பாரு கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அது எப்ப காமுக்கு தெரிய வருதோ அப்போ காமு தனியா கேம் போட ஆரம்பிச்சிருவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப காமுக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த கேப்டன்சி டாஸ்க்லயே தெரிஞ்சு போச்சா? அதான் காமு சொல்றாப்ல, போட்டின்னு வந்தா அந்த போட்டியை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி தெளிவா உடைக்கிறாப்ல. அடுத்தது தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, தோத்தா உடனே ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஒப்பாரி வச்சா பரவாயில்ல. ஒப்பாரி வந்து மேபி அடுத்த போட்டிக்கு உங்களை பூஸ்ட் பண்ணா, ஒப்பாரி வச்சு அடுத்தால குரல்ல பேசிட்டு இருக்கீங்க. உடனே குறை பேசி யார் மேலேயாச்சும் கொண்டு அந்த பழியை தூக்கி போட்டு அவங்கள போட்டு பதைச்சிடணும். அதானே உங்க ஏமா இருக்கு. அப்ப மாமா கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அதுக்கு உட்கார்ந்து ஒப்பாரினா எனக்கு புரியலங்க. போவாங்க இதுல கம்பேக் பாரு, பூமர் பாருன்னு. என்னங்க உங்க கம்பேக்கு? என்ன கம்பேக்கு? டிராமா போடுறதா கம்பேக்கா? சாண்ட்ரா கிட்ட இருந்து டிராமா ஒட்டிக்கிட்டு வருவல. மேபி இருக்கலாம் கைஸ், மேபி இருக்கலாம். அதுல உட்காந்து ஒப்பாரி ஒப்பாரி வேற. இப்போ மாமா சொன்னது கரெக்டா இருக்கு பாருங்க. ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்ல. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உங்களுக்கு அந்த டிடிஎஃப் போக கூட நினைக்கிறீங்களா? இறங்கி ஆடி டிடிஎஃப் தட்டி தூக்கி காட்டுங்க. இறங்கி ஆடுங்க. நீங்க தான் பெரிய பிளேயர் தானப்பா. நீங்க பெரிய பிளேயர் மாதிரி தானே சீன் போடுறீங்க. இறங்கி ஆடுங்க. ஆடி வந்த டாஸ்க் எல்லாம் அடிச்சு சர்ன்னு பறக்க விடுங்க. வாய்ப்பே இல்ல. அந்த திறமை நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு? வாய் திறமை மட்டும் தான் இருக்கு. அப்ப அதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்ப நான் விளையாட வரலங்க, ஏதாவது வாய் பேசுற மாதிரி டாஸ்க் இருந்தா கொடுங்க. இல்லன்னா டிடிஎஃப் வரலன்னு சொல்லி சைட்ல போய் உட்கார்ந்துருங்க. அதை விட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன பத்தி சொல்லிட்டாங்க ஒப்பாரி வச்சா. அப்ப திவ்யா வந்தா 3 பேர் சொல்லியிருக்காங்க, சாண்ட்ராவை 4 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒப்பாரியா வச்சுட்டு இருக்காங்க. நாங்க அவங்க கணக்கு ஒரே ஒப்பாரி கணக்கா தான் இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கைஸ், எல்லாம் டிராமா.
உங்ககிட்ட இருந்து ஓட்டுகள் வாங்குறதுக்கு அம்மா ஓட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஸோ தெளிவா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கம்பேக் பாருன்னு யாரா வந்தாங்கன்னா என்னப்பா கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி சேர்த்து போட்டீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். என்ன கம்பேக் கொடுக்கணும், எதுல கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து போடுங்க, நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு தெரியல என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.